சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தையே நாம் எடுத்துக்கொள்வோம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் பைபிளுடைய பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகம், கடைசி புத்தகம் மல்கியா புத்தகத்துக்கு முன்னாடி புத்தகம், மலாக்கியாவுக்கு முன்னாடி சகரியா. இந்த சகரியா புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வருகிற போதும் என் ஆலயம், கம்மன் இருக்கு சொல்லுங்க அந்த அம்மா, அந்த பாப்பாவை. அதனால சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்திலே கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இங்க வந்து சொல்றதை பாருங்க. சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு இங்க வந்து பேசுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்திலே கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப சீரியர்கள் வந்து இஸ்ரேல் தேசத்தாருக்கு அருகாமையில வந்து அவங்க ஜீவிக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை ஆதிராக் தேசத்துக்கு விரோதமாக உண்டாயிடுச்சு. அதனால ஆதிராக் தேசம் என்பது சீரிய தேசத்தை குறிக்கிறதாய் சொல்லப்படுகிறது. தமஸ்கு சீரிய தேசத்தில் உள்ள பிரதானமான ஒரு நகரமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் தமஸ்குவின் மேலே வந்து அங்க தங்குன்னு சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தருடைய கோபம் சீரிய தேசத்தின் மேல வந்திருப்பதற்கு ஒரு பிரதான காரணம் ஒன்று இருக்குது. அது கர்த்தருடைய ஜனத்தார் சீரியர்கள் மூலமாக தங்களுடைய வந்திருக்கிற பிரச்சனைகள் நிமித்தமாக கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா. அப்ப மனுஷனுடைய கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரத்தாரனுடைய கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆமென். அப்ப மனுஷனுடைய கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரத்தாரனுடைய கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும் என்று சகரியா இங்க சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனம் என்ன செய்யறாங்கன்னா, தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது கர்த்தர் அவர்களுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறார். சீரிய தேசத்தார் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சத்துருக்களா இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை வந்து என்ன பண்றாங்க, ஒடுக்குறாங்க. ஆனா வந்து ஒடுக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் தாமே தங்களை சத்துருக்களினுடைய கைக்கு விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் வந்து என்ன பண்றாங்க, கர்த்தரிடத்துல முறையிட்டு ஜெபம் பண்றாங்க. ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனத்தினுடைய விண்ணப்பத்தை கேட்டு சீரிய தேசத்தை தண்டிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எங்க அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டின் காலத்துல தமஸ்குவில் தான் பவுல் வந்துட்டு போகும்போது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, தமஸ்குவில் இருக்கிறதான கிறிஸ்தவர்களையும் துன்பப்படுத்துறதுக்காக புறப்படும் போது தான், அந்த நிருபங்களை வாங்கிட்டு வர்றதுக்கு போகும்போது தான், அந்த வழியில தான் கர்த்தர் சவுலை பவுலாக மாற்றி ஆண்டவர் அவனை சந்திச்சார். ஆமென். அங்கதான் அவன் ரட்சிக்கப்பட்டான். அங்க இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை அதுக்கு பிறகு அவன் பிரசங்கிக்கிறான். யூதர்களோட கூட ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அவன் தர்க்கம் பண்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அந்த பட்டணத்திலே வாசம் பண்ணும்போது அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். இவனே கர்த்தர் தொட்டுடுகிறாரு, எந்த மனுஷனால வந்துட்டு இது சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அந்த மனுஷனே வந்துட்டு என்ன பண்றான், இப்ப வந்து கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறான்னு சொல்லி எல்லாருடைய கண்ணு அவன் மேல போயிட்டு. ஆமென். சவுல் அதிகமா திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்திரப்படுத்தி அந்த தமஸ்குள்ள குடியிருக்கிற யூதர்களை வந்து கலங்க பண்ணனான்னு சொல்லி அப்போஸ்தலர் 9:22 நம்ம வாசிக்கிறோம். ஆமென். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள ஒரு தீருவும் சீதோனும் அதனுடைய எல்லைகள் இருக்கும். தீரு தனக்கு அரண்களை கட்டி தூளை போல வந்து என்ன பண்றான், சேர்த்து வைத்து அங்க வந்துட்டு வெள்ளியும் வீதிகளில சேற்றை போல பசும்பொன்னையும் அவன் என்ன பண்ணான், சேர்த்து வைத்தது. அப்ப இதோ ஆண்டவர் அதை தள்ளி விட்டு சமுத்திரத்தினுடைய பாலத்தை, அந்த சமுத்திரத்தினுடைய அந்த அதனுடைய பலத்தை வந்து என்ன பண்றாரு, முறித்து போடுறாரு. அது அக்கினிக்கு இரையாகும் அப்படின்னு சொல்லி அந்த 2வது வசனம் 4வது வசனத்துல பாக்குறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி பார்த்துட்டு ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தினுடைய பலத்தை முறித்து போறாரு, அக்கினிக்கு அது இரையாகும்னு சொல்றாரு. அதனால சகரியா தீருவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை இந்த இடத்துல சொல்றத பாக்குறோம். கர்த்தர் அவர்களை பலமுள்ள அரணை அவர் என்ன பண்றார், தள்ளி விடுவார். அவருடைய பலத்தை சமுத்திரத்துல முறித்து போடுவார். அவர்களுடைய ஐஸ்வர்யங்கள் அறிந்து போகும் ஐஸ்வர்யங்களா இருந்து
தீருவினுடைய ஜனத்தார் இப்போது தரித்திரரா மாறுறாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்பனா ஒரு வீடு தீப்பற்றி எப்படி எரியும் போது அதை பார்த்து அந்த அண்டை வீட்டாரை எல்லாரும் என்ன பண்ணாங்க? பயப்படுவாங்க. ஆமென். ஒரு வீட்டுல பட்டி எரியுது தீன்னா, நாங்கள் வீட்டில் உள்ள வந்து விடுமோ அப்படின்ற அந்த என்ன பண்ணுவாங்க? துக்கம் கொண்டு இருப்பாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? ஆமென். அப்ப அது போல கர்த்தர் தீருவையும் சீதோனையும் அழித்து போடுகிறான்னு சொன்னபோது அதை பார்த்து அஸ்கலோனும் அந்த காத்சாவும் பயப்படுறாங்க, துக்கம் கொண்டிருக்காங்க. அதனால அவர்களைப் போல தங்களுக்கும் அழிவு வரும் என்று சொல்லி என்ன செய்றாங்க? இந்த இடத்துல பயப்படுறத நம்ம வாசிக்கிறோம் 6வது வசனத்துல. ஆமென். அல்லேலூயா. அப்ப சொன்னா இப்போ கர்த்தருடைய வார்த்தை இங்க என்ன பண்றாரு? புதிய ஏற்பாட்டு காலத்துல இப்ப வாக்குத்தத்தமா சொல்றாரு. புதிய ஏற்பாட்டு காலத்துல சுவிசேஷம் சபையில பூர்ணமா நிறைவேறும். ஆமென். எந்த தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்படுகிற எந்த கடந்த ஜனங்களுடைய கர்த்தருடைய ஜனங்கள் கிருபைக்கும் அவருடைய இரக்கத்துக்கும் அடையாளமா இருக்கிறாங்க. ஆமென். அதனால அவங்க யூதர்களா இருந்தாலும் புறஜாதிகளா இருந்தாலும் நோக்கி அவங்கள ஆண்டவர் என்ன பண்ண பார்க்கணும்னு நினைக்கிறார். ஆனா அவங்க பார்க்கறதில்ல. நம்மிடத்துல வருகிறவங்கள கர்த்தர் என்ன செய்யறதில்ல? புறம்ப தள்ளுவதில்ல. ஆமென். அவர் எந்த ஜாதியா இருந்தாலும் தம்மிடத்துல வருகிறவங்களை கர்த்தர் தம்முடையவர்களாக கர்த்தர் என்ன பண்ண சேர்த்துக்கிறார். ஆமென். இது ஆண்டவருடைய பெரிதான ஒரு கிருபை. அப்ப கர்த்தர் இங்க சொல்லப்படுகிற அந்த வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய சுவிசேஷ சபையில பூர்ணமா நிறைவேறிச்சு. ஆமென். அப்ப ரட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய சபையில என்ன பண்ணாங்க? சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கிறோம். அப்ப யூதன் என்றும் புறஜாதி என்றும் வித்தியாசம் இல்லாத என்ன பண்றாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. அப்ப எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. கர்த்தர் அவருடைய தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அந்நிய தேசத்தாரை ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் என்ன பண்றாரு? வாக்கு பண்றாரு. ஆமென். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தாரையும் அவர் என்ன செய்யல? மறந்து விடல. ஆமென். ஆண்டுடைய கிருபையும் இரக்கமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு எப்பவுமே இருக்குது. ஆமென். அப்ப கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தார் மீது அன்பா இருப்பதனால அவருடைய அண்டை தேசத்தார் எல்லாரும் அவர்கள் நிமித்தமா கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலுக்கு சிநேகிதரா இருக்கிறாங்க. கர்த்தரும் அவங்க மேல சிநேகிதரா இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்படி கர்த்தர் என்ன பண்றாரு? செய்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதான் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கிறார். இந்த வசனத்தின்படி 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி கர்த்தர் தம்முடைய இஸ்ரவேல் வம்சத்தாரை என்ன பண்றாரு? பாதுகாக்கிறார். சத்துருக்களால் கர்த்தருடைய ஜனத்துக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை சுற்றிலும் பாளையம் போடுவார். இனி ஒடுக்குகிறவர்கள் அவர்கள் வம்சத்தாரிடத்திலிருந்து கடந்து போவதில்லை அப்படின்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சத்துருக்களுடைய வல்லமையை கர்த்தர் என்ன செய்வாராம்? முறித்து போடுவன் என்று வாக்கு பண்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்த போது கர்த்தர் அவர்களை அவர்களுடைய சத்துருக்கின் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆனா அப்பொழுது சத்துருக்கள் சேனையா சீயோனை நோக்கி புறப்படும் போது சீயோனை பாலாக்கும் அந்த சீயோனை கொள்ளையிடும் சத்துருக்கள் சேனையெல்லாம் சீயோனிலிருந்து சொந்தமான தேசத்துக்கு திரளாக கொள்ளையிட்டு போட்டு என்ன பண்ணாங்க? கொள்ளை பொருளோடு கூட திரும்பி வருவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு தம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு. அங்க சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்தினுடைய பாதுகாப்பும் இரட்டிப்பாய் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தரே தம்முடைய ஆலயத்துல பாதுகாப்பதற்காக அதை சுற்றிலும் பாளையம் போடுகிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதாங்க 2வது வரியில பார்க்கிறோம். என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்துல கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஒண்ணு நம்முடைய ஆலயம். இந்த ஆலயத்தையும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆமென். நம்ம கடவுளுக்கு பயந்து ஜீவிக்கும் போது நம்மையும் பார்க்கிறார். இந்த ஆலயத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுற்றிலும் பாளையம் போடுகிறாராம். அப்ப எருசலேமுக்குள்ள யார் பிரவேசித்தாலும் அவர்களால கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்ய முடியாது? சேதப்படுத்த முடியாது. ஒருவேளை எருசலேம் நகரத்துக்குள்ளான அந்நிய தேசத்தினுடைய சேனை உட்பிரவேசிக்கலாம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்ய மாட்டாங்க? தொட மாட்டாங்க. அதை ஆலயத்தை சேதப்படுத்த மாட்டாங்க அப்படின்றத அந்த வாக்குத்தத்தமா சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எருசலேமினுடைய தேவாலயத்தை மாற்ற மற்ற தேசத்தார் அழித்து போடாதவாறு மகா அலெக்சாண்டர் கூட கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன பண்றாரு? நம்முடைய சேனையின் மூலமா பாதுகாப்பு கொடுப்பதாக என்ன கொடுத்தான்னு சொல்லி சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. இது முன்னறிவிப்பினுடைய தீர்க்க தரிசனமா சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் இங்க சொல்றாரு, சகரியா புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் போது 1வது அதை சொல்றாரு. அங்க என்ன சொல்றாருன்னா, சேனையானது புறப்படும் போது திரும்பி வரும்போதும்
என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்துல கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா அந்த நாட்களில் பாத்தீங்கன்னா அந்தியோகாஸ் என்ற அப்ப பாத்தீங்கன்னா ஒரு எருசலேம் பாத்தீங்கன்னா எருசலேமினுடைய தேவாலயத்தை அவன் என்ன பண்ணான், தீட்டுப்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது. அதனால பின்னர் ரோமர்கள் தேவாலயத்தை என்ன பண்ணாங்க, இடித்து தரமட்டமாக்கினாங்க. அதனால இங்க கூறப்பட்டிருக்கிறதான அந்த அந்த வாக்குத்துறுதியை பாத்தீங்கன்னா யூதர்கள் உண்மையா என்ன பண்ணாங்க, கர்த்தரை பின்பற்றும்படிக்கு வேண்டும்னு சொல்லி நிபந்தனையை கர்த்தர் அங்க கொடுத்ததாக 7ஆம் அதிகாரத்துல அந்த 9வது வசனம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். 7வது வசனம் 9, 10ல வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு பின்னாடி எருசலேம் எதிரிகள் என்ன பண்ணாங்க, கைப்பற்றப்பட்டாங்க. அதனால 10வது வசனத்துல சொல்ற கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையின் போது அவர் என்ன பண்ணாராம், இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில இயேசு வரும்போது அப்ப அந்த கழுதின் மேல பவனியாக இயேசு வருவார் என்று சொல்லி அந்த 9வது வசனம் சொல்லுது. ஆமென். அவருடைய 2வது வருகைக்கு பின்னாடி பூமி முழுவதையும் ஆட்சி செய்ய அவர் போறாரு அப்படின்றத சொல்லப்படுது. ஆமென். அப்ப இப்ப அநேக யூதர்கள் இந்த இரு வருகையும் குறித்து கண்டும் கூட அவங்க என்ன பண்ணல, கண்டுபிடிக்க முடியாம என்ன பண்ணாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆமென். ஆனாலும் கூட அவர் பாடுபட்டு கிறிஸ்துவை என்ன பண்றாரு, கிறிஸ்துவை குறித்து ஏசாயா 53ல என்ன பண்றாரு, அரசாலும் கிறிஸ்துவாக மறுபடியும் என்ன பண்ணுவார், எழுந்து வருவார்னு சொல்லி சொல்லப்படுது. ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா அந்த பாத்தீங்கன்னா அவருடைய அரசாட்சியை குறித்து அங்க சொல்லப்படுது. அங்க என்ன சொல்லப்படுது பாருங்க, 11ஆம் அதிகாரம் ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அப்ப ஆண்டுடைய வருகை குறித்து அங்க சொல்றாரு. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இந்த அதிகாரங்கள்ல சொல்லப்படுது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா எழுதப்படுது. பாருங்க அங்க இப்ப எப்படி இருப்பாங்களாம் பாருங்க. 6வது வசனத்துல வாசிக்கும் போது அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட கூட தங்கி இருக்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட கூட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்கும். என்னன்னாவா, ஓனாய எங்க படுத்திருக்குமா, ஆட்டுக்குட்டியோட தங்கமா. ஓனாய் வருது ஓனாய் ஆட்டுக்குட்டி பீறிட்டு போறது. ஆனா புலியோட கூட எங்க படுத்திருக்குமா, வெள்ளாட்டுக்குட்டி குட்டியோட கூட என்ன பண்ணுவான், புலி படுத்திருக்குமா. ஆமே. பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்குமா. ஆமே. சிங்கத்துல அந்த அந்த சின்ன சிங்கம் அந்த காளை சிங்கம் பாலசிங்கம் ரொம்ப வெறித்தனமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி ரெண்டுமே என்ன பண்ணுமா, படுத்து நிற்குமா. ஒரு சிறு பையன் அவைகள் எல்லாம் நடத்தும், மேய்க்கிற மாதிரி வச்சு நிற்பானோ. ஆமே. ஆண்டுடைய வருகளை அதுங்களுக்குள்ள வித்தியாசம் இல்லாத அப்படி சமாதானமா வாழ்வாங்களாம் ஆண்டுடைய வருகளை. பசுவும் கரடியும் எப்படி இருக்குமா, கூடி மேய்ஞ்சி நிற்குமா. என்னத்த ரெண்டும் எது, பசுமாடும் கரடியும் ரெண்டும் சேர்ந்து மேய்ஞ்சி நிற்குமா. கீழே சொல்ற அவைகளை குட்டிகளை ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல என்ன பண்ணுமா, புல் தின்னுமா, வைக்கோல் தின்னுமா. ஆமே. பால் குடிக்கிற அந்த குழந்தை விரியன் பாம்பின் அந்த வலையின் மேல என்ன பண்ணுவா, விளையாடி நிற்பாங்களாம். யாரு, பால் குடிக்கிற குழந்தைங்கள்லாம் விரியன் பாம்பு மேல அந்த 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 வலையின் மேல அந்த புத்து மேல கூட என்ன பண்ணுமா, விளையாடி இருக்குமா. பால் மறந்த பிள்ளைகள் காட்டு விரியன் புட்டில கூட தன் கையை கூட வைப்பாங்களாம். ஆமே. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்கிறத போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கர்த்தர் இப்ப அவருடைய வருகை அந்த காலத்துல என்ன பண்ணுமா, அப்படி இருக்குன்னு சொல்றார். அதனால அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப சொல்லும் போது அப்ப சேனையை என் ஆலயம் அப்ப காக்கப்படும்படி அதை சுற்றில நான் பாளையம் போடுவேன். அப்ப ஆலயம் என்பது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஆலயம் எது என்று சொல்லி அங்க சொல்லப்படுது. பார்க்கலாம், படிக்கலாமா, படிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். அங்க சொல்றாரு, 19வது வசனம் படிக்க பார்க்கலாம். அங்க சொல்றாரு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களிலே தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும். ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனுடைய நாளே நீங்க பெற்றும் உங்களிலே தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா நீங்க இருக்கீங்க. ஆமென். அப்ப நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா. நீங்க உங்களுடையவங்க அல்ல, நீங்க இது என்னுடைய சரீரம், இதை நான் எப்படினாலும் வச்சுக்குவேன் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது.
இது தேவன் பரிசுத்தாவியானுடைய ஆலயமா இருக்குது இது. ஆமென். அப்ப நாம வந்துட்டு நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீங்களா? அப்படி ஒரு கேள்வி எழுப்புறார். அப்ப நம்ம தேவனுடைய ஆலயமா நம்ம இருக்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆலயத்தை கெடுத்தா அவனை தேவனே கெடுப்பார். எந்த ஆலயத்தை இருந்தாலும் சரி, இந்த ஆலயத்தை இருந்தாலும் சரி, இந்த ஆலயத்தை கெடுத்தா தேவன் உன்னை கெடுப்பார். இன்னைக்கு நீ வந்து தேவையில்லாத எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தா கூட இன்னும் வெத்தலை பாக்கு, இன்னும் பொடி, இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்ஸு, கொத்த குளிச்சு, இன்னும் வந்து வெத்தலை பாக்கு, இன்னும் குடி, இன்னும் வந்துட்டு போதை வித்துக்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறன்னா உன் ஆலயத்தை இந்த ஆலயத்தை கெடுக்க கெடுக்க ஆண்டவர் உன்னை கெடுப்பார். ஆமே, எல்லாத்தெல்லாம் வரும். அதனால சொல்றாரு, அப்ப ஆலயத்தை கெடுத்தால் தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. இதை பரிசுத்தமா வைக்கிறதும் இதை அசுசிப்படுத்தும் உன் கையில் தான் இருக்குது. நீ தான் அந்த ஆலயன்ற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வந்து சொன்னா அப்ப ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தை வந்து என்ன பண்றாராம், அங்க 8வது வசனத்துல அந்த 9ஆம் அதிகாரம் சகரியாவுல 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றாரு, என் ஆலயம் காக்கப்படும்படிக்கு அதை சுற்றில நான் என்ன செய்வேன், பாளையம் போடுவேன், பாதுகாப்பேன்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உபாகம புத்தகத்துல வாசித்தீங்கன்னா திவ்ய உபதேச காண்டம் 11ஆம் அதிகாரம், உபாகம் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா இந்த ஆலயம்னா யாரு? நாம தான் அந்த ஆலயம். நினைக்கிறவங்க கையை கோயத்தி அழிதே சொல்லுவோமா? அப்ப வந்து யார் அந்த ஆலயம்? நான் தான் அந்த ஆலயம். இங்க சொல்றாரு பாருங்க, 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல சொல்றாரு, இங்க என்ன சொல்றாரு, நீங்கள் வந்துட்டு சுதந்திரிக்க போற தேசம், அங்க 12வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஆமே, இந்த ஆலயத்தை விசாரிக்கிறாராம் அவரு ஒவ்வொரு நாளும். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். தம்பி, யாரும் அவங்க வரமாட்டாங்க, நீ கூப்பிடுற ஆளு அப்புறமா தான் வருவாங்க, போயிடுவா. அதனால வந்து சொல்றாரு, இங்க என்ன சொல்றாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஆமென். இந்த ஆலயத்தை வந்துட்டு விசாரிக்கிறாராம் அவரு. அவர் கீழே சொல்றாரு பாருங்க, விசாரிக்கிற தேசம் வருஷத்தினுடைய துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. வருஷத்தினுடைய முதல் நாள் தொடங்கி வருஷத்தினுடைய முடிவு வரைக்கும் இந்த ஆலயத்தின் மேல அவருடைய கண்ணு வைக்கப்பட்டிருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ஆலயத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால வருஷத்தினுடைய துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் இந்த ஆலயத்து மேல, என் மேல அவருடைய கண்ணு என்ன பண்ணு, பார்த்து கொண்டே இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய தேசத்தின் மேல, நம்முடைய ஆலயத்தின் மேல, நம்முடைய குடும்பத்தின் மேல அவர் கண்ணு எப்பயுமே இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அதனால அங்க சொல்றாரு, எப்பொழுதும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருடைய கண்ணு என்ன பண்ணுது, இருந்துட்டே இருக்குது. அதனாலதான் அங்க வந்து சொல்றாரு, சகரியாவை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அங்க ஆலயம் வந்து என்ன பண்ணுது, சுற்றிலும் நான் பாளையம் போடுவேன், காக்கப்படும்படிக்கு பாளையம் போடுவேன், நான் வந்து வேலி போடுவேன்றார். ஆமென். அல்லேலூயா. அது சுற்றிலும் பாளையம் போடுவேன், இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்துல கடந்து வருவதில்லை, அதை என் கண்களால நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஒடுக்குறவன் வந்துட்டு அவன் ஒடுக்கிறான்னு நினைக்கிறான், பிளான் போட்டாலும் ஆண்டவர் நம்முடைய கண்களை பார்த்து கொண்டே இருக்குது, அவர் கண்ணு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 33வது சங்கீதத்துல பாத்தீங்கன்னா, சங்கீதம் 33வது சங்கீதத்துல அங்க என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம். சங்கீதம் 33வது சங்கீதம், அங்க 33வது சங்கீதத்துல 18வது வசனம் 19வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். சங்கீதம் 33 சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன செய்றாராம், மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். ஆமென் சொல்லுங்க. யார் அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு யார் காத்திருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஆத்துமாவை ஆண்டவர் மரணத்திலிருந்து விலக்கி விடுவாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அங்க கீழே சொல்றாரு 19வது சொல்ற, பஞ்சத்துல அவங்களை உயிரோட நான் காக்கப்போவேன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பஞ்சமா இருக்குதா, பஞ்சத்துல கூட கர்த்தர் உன்னை உயிரோட வைப்பாராம்.
கொரோனா நாட்கள்ல எவ்வளவோ பஞ்சம், என்ன சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உயிரோட பாதுகாத்தார். ஒவ்வொரு வேலையும் கரெக்டா அந்த ஆகாரத்தை கரெக்டா கொண்டு வந்து கொடுத்தார். சுவாசம் உள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. எல்லாத்துக்கும் ஆகாரத்தை ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அந்த ஆகாரத்தை அவர் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவைகளை காட்டிலும் ஆகாயத்து பச்சைகளை காட்டிலும் நீங்க விசேஷித்தவர்கள்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஏனால் அவரால் படைக்கப்பட்டவங்க, அவரை போல அவர் போல அவருடைய சாயல்ல உருவாக்கப்பட்டவங்க நீயும் நானும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதங்க சொல்றாரு, பஞ்சத்துல அவர்களை நான் உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அவருடைய பயந்து யார் அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ அந்த ஆத்துமாவை மரணத்திலிருந்து விடுவிப்பாராம். 2வது பஞ்சத்துல உயிரோட வைப்பன்றாரு. கர்த்தருடைய கண்கள் அவங்க மேல நோக்கமா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி தேவனுடைய பார்வை நான் எங்க போனாலும், எங்க வந்தாலும், எங்க உட்கார்ந்தாலும், எங்க எழுந்திருந்தாலும் அவருடைய பார்வை என்னை பார்த்துட்டே இருக்குது. வருஷத்தினுடைய முதல் துவக்கம் முதல் வருஷத்தின் முடி வரைக்கும் என் கண், அவருடைய கண்ணு என் மேலேயே பாதுகாத்துட்டே இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உணர்வு, இந்த அறிவு நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம எந்த விதத்திலும் தவறான வழியில நம்ம போய் சிக்கிக்கொள்ள மாட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வந்து 2 நாளாகம புத்தகத்துல 2 தினத்துல புத்தகத்துல 16:9 வாசித்தீங்கன்னா, தம்மை பற்றி உத்தம இருதத்தோடு இருக்கிறவருக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் என்ன பண்ணுதான்? நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்குதாம். அல்லேலூயா. அப்ப அவரை பற்றி தம்முடைய உத்தம இருதத்தோடு இருக்கிறவர்கள் சொல்றார். அப்ப தம்மை பற்றி, அவரை பற்றி தம்முடைய உத்தம இருதத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு அவருடைய கண் எப்பயுமே நம்ம மேல நோக்கமா இருக்குதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம உத்தம இருதத்தோடு நம்ம இருந்தா போதும், அவர் கண் நம்மளை பார்த்துட்டே இருக்கும். உனக்கு பிரச்சனை, என் போராட்டம், நீ சொல்லுவே, நீ என் பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நம்ம பிரச்சனை மற்ற மனுஷனுக்கு தெரியுதோ இல்லையோ அவருக்கு தெரியலாம். அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மளை படைச்சவர், அவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீ எந்த நிலைமையில எப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற, நீ கண்ணீர் வடிக்கிற, புறஜாதிகளால நீ அவமதிக்கப்படுறியா, நீ வந்து நிந்திக்கப்படுறியா, உன்னை ஒடுக்குறாங்க, எல்லாத்தையும் அவர் பார்த்து கொண்டு இருக்க. அவருக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட சோதனை, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட என் வாழ்க்கை இப்படியா இருக்குது, எல்லாம் அவருக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுறோமோ அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. எந்த இடத்துல நீ அற்பமா எண்ணப்படுற அந்த இடத்துல கர்த்தர் உன்னை பார்க்கிறார், உன்னை நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ராகேலை தான் யாக்கோபு அதிகமா நேசித்தான். லேயால அற்பமா நினைச்சாங்க. யாக்கோபு நினைச்சா அவனுடைய சகோதரி ராகேலும் வந்து என்ன பண்ண அற்பமா நினைச்சா. எந்த இடத்துல அற்பமா எண்ணப்பட்டீங்களோ அதே இடத்துல அந்த லேயால மட்டும் பாருங்க ஆண்டவர் சிநேகித்தார். வசனம் சொல்றது. ஆமென் சொல்லுங்க. லேயால சிநேகித்தாராம் கர்த்தர். ஆனா இவன் வந்துட்டு யாக்கோபு ராகேலை சிநேகித்தான். ஆனா கர்த்தர் வந்துட்டு என்ன பண்ணார்னா அற்பமா எண்ணப்பட்ட லேயால சிநேகித்தார். வருஷத்தோறும் பிள்ளைய பெற்று எடுத்து கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா இவன் யார அதிகமா நேசித்தானா அங்க கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சிட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் சண்டை போடுறான் 30ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல போய் சண்டை போடுறான். எனக்கு பிள்ளை கூட இல்லைன்னு நான் சாகிறேன். யாருக்கிட்ட போய் சண்டை போடுறான்? புருஷங்கிட்ட, யாக்கோபு கிட்ட சண்டை போடுறான் ராகேல். அதுக்கு அவர் சொல்றார், நானா உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கேன், கர்ப்பத்தை அடைச்சிருக்க கர்த்தர் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அதான் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், கர்ப்பத்தை அடைக்கிறவரும் திறக்கிறவரும் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வந்து அதுக்கு பிறகு கடவுளை போய் பிடிச்சுக்கினா அதுக்கு பிறகு அவ சொல்றா, என் நெந்தையே என் தேவன் நீக்கி விட்டார்னு சொல்லி ராகேல் சொல்றா. அல்லேலூயா. அப்ப கடவுள்கிட்ட நம்ம போய் முறையிடணும். ஆமென் சொல்லுங்க. புருஷன்கிட்ட சண்டை போட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தரை நம்ம சார்ந்து, அப்ப நம்ம அவரவே நம்ம நம்பி அவரை நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். பாருங்க 2 நாளாகம புத்தகத்துல அதே வந்து 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 2 நாளாகம 2 தினத்துல புத்தகத்துல அங்க வாசிக்கும் போது 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே ஞான சிருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்துல வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளவும் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினாலே
அவர் சொல்ற, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினாலே சீரியாவின் ராஜாவினுடைய இராணுவம் உம்முடைய கைக்கு தப்பி போயிற்று என்று சொல்றார். இப்ப ஆரம்பத்தில் அவருடைய வாழ்க்கை என்ன அப்படி இருக்குதுன்னா, அவன் 14:2 வார்த்தைனா, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செஞ்சான். அந்த 7வது வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு முகாந்தரத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறான். அவன் சொல்றான், கர்த்தரை தேடின நாட்கள்ல அவனுக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தார். சுற்றிலும் அவங்க என்ன கட்டாத பட்டணங்கள்லாம் கட்டினாங்க. ஆனா அவங்களுடைய காரியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணார் தேடின நாள்ல. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை சார்ந்திருந்த நாட்கள்ல ஆண்டவர் அவங்களுக்கு அனுகூலமான காரியங்களை கர்த்தர் செய்தார். அதான் 15:2 வாசிக்கிறோம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரத்தின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்க அவரை விட்டுட்டீர்கள் அவர் உங்களையும் விட்டு விடுவார். ஆமென் சொல்லுங்க. நாம அவரை தேடும் போது நமக்கு தென்படுவார். நம்ம அவர் தேடனா நமக்கு வெளிப்படுவார். நம்ம அவர் கூட இருக்கும்போது தான் அவர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. அதனால இப்ப நம்ம அவரை விட்டுட்டோம்னா அவர் என்றைக்கு நம்ம கைவிட்டு வரோம். அல்லேலூயா. ஆசா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நாட்கள்ல ஆசா ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க. அந்த வசனத்துல 13வது வசனம், அந்த 5ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல சொல்றாரு, 12:13, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீகள் புருஷர்கள் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்தான். ஆமென். அந்த யூதா ராஜா அவன் என்ன செய்யறான், கடவுளை யார் தேடலையோ, அவன் சொல்றான், சின்னவங்களோ பெரியவங்களோ ஸ்திரீகளோ புருஷர்களோ யார் தேடலையோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்படணும். ராஜா கட்டளை கொடுத்துட்டார். ஆமென். அன்னைக்கு தேடனான், கடவுளை அப்படி தேடனதுனால சுற்றிலும் அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். அந்த 14ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல வாசிக்கிற அந்த வருஷங்கள்ல அவனுக்கு என்ன பண்ண, விரோதமான யுத்தம் இல்லாது இருந்தது சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அப்படி கர்த்தர் அவங்களை பாதுகாத்தார். அவங்க கட்டாத பட்டணங்கள் எல்லாம் கட்டினாங்க. அப்படி கர்த்தர் அற்புதமான காரியங்களா செஞ்சாங்க. ஆனா கர்த்தரை அப்படி தேடுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு தேடனா அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். சுற்றில இளைப்பாறுதலை கொடுத்தார். அவனுக்கு விரோதமான யுத்தமே இல்லாத ஆண்டவர் அமைதியை கொடுத்தார், இளைப்பாறுதலை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டான், இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, அங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த நாட்கள்ல அந்த ஆசா அந்த பாசா என்ற ஒரு மனுஷனை என்ன பண்றான், அந்த ராஜா அவனை என்ன பண்றாங்க, சார்ந்து கொள்றத பாக்குறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அப்ப ஆசா அந்த பாசாவை சார்ந்து அந்த சீரிய படைக்கு என்ன பண்றான், அவங்கள என்ன பண்றான், சார்ந்த அவங்களோட கூட்டம் மக்களை பார்த்துட்டு அவங்கள சார்ந்து போய் என்ன பண்றான், வாழ்றான். இப்ப கர்த்தரை சார்ந்து இருந்தவன் அவன் என்ன பண்றான், அவங்களை கர்த்தரை சார்ந்து கொள்ளாம சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டான். ஆமென் சொல்லுங்க. இதை சார்ந்து கொண்டதுனால 7வது வசனத்துல 16:7 சார்ந்து கொண்டதுனால சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டதுனால சீரியாவின் ராணுவம் அவன் கைக்கு தப்பி போயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் அந்த ராஜா அப்ப ஞானசிருஷ்டிகாரன் ஆகிய அந்த அனானி சொல்றான், 8வது வசனம், மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரமுள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா, நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையிலே ஒப்பு கொடுத்தாரு. ஆனா இப்ப நீ என்ன பண்ணிருக்கிற, அன்னைக்கு அவங்கள உன் கையில கொடுத்து வச்சிருந்த நீ ஆண்டவரை தேடின நாள்ல. ஆனா இன்னைக்கு நீ கர்த்தரை சார்ந்து இல்லாம நீ அந்த ராஜாவை நீ சார்ந்து இருக்கிற. அப்படி சார்ந்து கொண்டு இருக்கிறதுனால என்ன நடந்தது, அதான் சொல்றாரு 9வது வசனம், தம்மை பற்றி உத்தம இருதத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்துல நீ எப்படி இருக்கிற, மதி இல்லாதவரா இருக்கிற அப்படின்னு சொல்ற, புத்தி இல்லாத இருக்கிறியே, ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடுன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவரை சார்ந்து வாழும் போது சுற்றிலும் இளைப்பாறுதலை கொடுத்து யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுத்தார். மனுஷனை சார்ந்து கொண்ட போது யுத்தம் நேரிடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாம் கர்த்தரை எப்பொழுதும் நாம் என்ன செய்ய வேண்டும், சார்ந்து வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆதியாகமத்துல 17ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து இப்பனா 99 வயசு கிழவன் தான். தள்ளார கிழவன் தான். கர்ப்பமெல்லாம் அவனுடைய மனைவி சாராள் 90 வயசு, இவருக்கு அவருக்கு 10 வருஷம் டிஃபரண்ட். ஆனாலும் கூட சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. இவரும் பலனற்று போன நிலைமையில இருக்கார். ஆனா அந்த நேரத்திலையும் கூட ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆதியாகமம் 17:1 வாசிக்கிறோம். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனா இருக்கணும்னு சொல்றாரு. ஆமென். சாக போற தள்ளாடுற வயசுல இருக்கிற கிழவனை பார்த்து கூட சொல்றாரு, எனக்கு முன்னாடி நீ உத்தமனா நீ நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த உத்தம இருதத்தோடு இருக்கிறார். அதே எபிரேயர் புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க ஆண்டவர் வந்து 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம். 11:17 அங்க சொல்றாரு பாருங்க. மேலும் விசுவாசத்தினால ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மருத்துவர்ந்து எழுப்ப தேவன் வல்லவராக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மருத்துவர்ந்து அவனை பாவம் மனையாக வந்துட்டு என்ன பண்ணாரு, திரும்பவும் அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்பனா இங்க என்ன சொல்றாருன்னா, அப்ப ஆண்டவர் வந்து 75 வயசுல வந்துட்டு என்ன பண்ணாரு, அவனுக்கு ஆண்டவர் பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னார். ஆனா 100 வயசுல தான் பிள்ளைய கொடுத்தார். இப்ப பிள்ளை கொடுத்துட்டு பால் மறந்த உடனே எனக்கு என்ன பண்ண, உன் பிள்ளை என்றும் சுதன் என்றும் பாராம எனக்காக நீ மோரியா மலையில வந்து பலி செலுத்துன்னு சொல்லிட்டார். இப்ப பலி செலுத்துக்கும் கூட்டு போயிட்டான். இப்ப பலி செலுத்துக்கு கூட்டு போகும்போது இப்ப பாருங்க, போய் பலிபடத்தை கெடுத்தி கத்திய ஓங்குற வரைக்கும் ஆண்டவர் பாத்துக்காட்டு இருக்கார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் என்ன நினைச்சிருப்பான்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த பிள்ளையே நான் கொன்று போட்டாலும் இன்னொரு பிள்ளைய ஆண்டவர் கொடுப்பாருன்ற அந்த நம்பிக்கையில் இருந்திருப்பானா, இருந்திருக்க மாட்டானா? ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம நிறைய நேரத்துல நம்ம அப்படிதான் யோசிக்கிறோம். இந்த பிள்ளை வந்துட்டு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, கொடுத்த பிள்ளை வந்து பலி செலுத்த சொல்றாரு, சரி செலுத்தினாலும் இன்னொரு பிள்ளைய கொடுப்பாரு. அந்த விசுவாசம் வந்தது ஒண்ணு. ஆனா இந்த வசனத்தின்படி நம்ம வந்து யோசிக்கும் போது என்ன சொல்றேன்னா, ஈசாக்கின் இடத்துல அவன் பலியாக ஒப்பு கொடுத்தா, ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லியிருந்தார். ஆமே. இப்போ இவன் இந்த ஈசாக்கு மூலமா தான் உங்க சந்ததியை விளங்க பண்ணணும்னா ஈசாக்கு வந்து பலியாக ஒப்பு கொடுத்துருவாரா? ஆனா கூட அவனை வந்து சோதிக்கிறதுக்காக ஆனா டெஸ்ட் பண்றாரு. ஆனாலும் இவன் மூலியமா தான் நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஈசாக்கு விசுவாசனால ஈசாக்கும் வரும் காரியங்களை குறித்து என்ன பண்றான், அவன் யோசிக்கிறத பாக்குறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அப்ப வந்து அப்ப ஆண்டவர் வந்து அப்ப அவனை கொண்டு கர்த்தர் செய்யறார். இங்க வந்து வாசிக்கிற சகரியா புத்தகத்துக்கு வரும் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல. அப்ப என்ன சொல்றாருன்னா, அங்க அவர் சொல்றாரு, சேனை அப்ப என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன், இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்துல கடந்து வருவதில்லை, அதை என் கண்களால் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த 9வது வசனம் 10வது வசனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் வந்து என்ன பண்றாங்க, பல பாடுகளை அனுபவிக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்துல படிச்சு பாருங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா 9வது வசனம், இதோ ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திர ஜனங்களில் நம்மிலும் ஏராளமானவர்கள் பலத்தவர்களுமா இருக்கிறாங்க, அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்மளுடைய பகைவனோட கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபயம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு போடுறாங்க. அதனால கட்டுப்பாடு பண்ணி என்ன பண்றாங்க, சுமக்கிற வேலையை அதிகமா அவங்களுக்கு ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல விசாரணைக்காரனை வைக்கிறாங்க. அவர்கள் மேல பார்வோன் மேலும் பித்தோம் ராமதேச என்னும் பண்டகசாலைகளை பட்டணங்கள் எல்லாம் என்ன பண்ண கட்டுறாங்க. அப்ப பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, சுமக்கிற வேலையை கொடுத்து அதிகமா அவங்களை ஒடுக்க நினைச்சோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டோடைய கண்கள் அவங்க ஒடுக்கப்படுகிற மக்களா இருந்தாலும் கூட ஆண்டுடைய கண்கள் வருஷத்தினுடைய துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் அவருடைய கண் அவங்க மேல நோக்கமாவே இருந்துருக்கு. ஆமென். அவங்க ஒடுக்கத்தை பார்த்துட்டு ஆண்டவர் கம்மன் அடிட்டாரா? அந்த ஒடுக்கத்தின் மத்தியிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. 2ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை பாருங்க, 24, 25 யாத்திராகமத்துல அங்க சொல்ற, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார்.
தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் புத்திரர் கூப்பிடும் போது ஆண்டவர் வந்து என்ன பண்ணாராம்? அவங்கள பார்த்தாராம், கண்ணோக்கணன்றார். தேவன் அவர்களை நினைத்து பார்த்தாராம். ஆபிரகாம் கிட்ட செய்த உடன்படிக்கை, அப்ப ஈசாக்கு கிட்ட, யாக்கோபு கிட்ட செய்த அந்த உடன்படிக்கை எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த ஒடுக்கப்படுகிற போது கர்த்தர் வந்து அந்த ஒடுக்கத்தின் மத்தியிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு? அவங்க மேல கண்ணோக்கமா இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரத்துல நாம் பார்ப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே ஆண்டவர் நம்மளை சுற்றிலும் கர்த்தர் வந்து என்ன செய்யறாரு? அப்ப அவருடைய ஆலயம் காக்கப்படும்படிக்கு சுற்றிலும் பாளையம் போடுவேன்னு சொல்றார், வேலையடைப்பேன்னு சொல்றார். இனி ஒடுக்குகிறன் அவர்களிடத்துல கடந்து வருவதில்லைன்னு சொல்றார். அதை என் கண்களினால நான் என்ன பண்றேன்? பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்படி கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு கூட இந்த உலகத்துல நம் ஜீவனம் பண்ற நாட்கள்ல அந்த எண்ண சிந்தையோடு கூட நம்ம இருப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பாராட்டியிருக்கிற கிருபை பெரிது ஆண்டவரே. நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களோடு கூட நீங்க உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர். ஜனங்கள் மத்தியிலே தம்முடைய ஜனத்தை ஆண்டவரே நீங்க உயர்த்தி வைத்திருக்கிற தேவன் நீர். தாவீதோடு செய்த அந்த உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். சத்துருக்கள் அவனை ஒடுக்குவதில்லை, ஒடுக்குகிறவன் அவங்களுடைய பட்சத்துல வருவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. நியாயக்கேட்டின் மகன் அவங்களை ஒடுக்குவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அவன் சத்துருக்களை நான் வெட்டுவேன் என்று சொன்னீங்க. நாங்கள் ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே நீர் எங்களோடு செய்திருக்க அந்த உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்படி அடிச்சோட பின்பற்றி வந்து நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே உபத்திரவ நேரத்துல, போராட்டங்கள் நேரத்துல நாங்கள் உம்மை விட்டு ஆண்டவரே தூரமாய் போய்விடாதபடிக்கு எங்க ஆலயத்தை சுற்றிலும் நீங்க ஆண்டவரே எங்களை காத்து கொண்டு எங்களை சுற்றிலும் ஆண்டவரே பாளையமா இருக்கிறீங்க. ஒடுக்கிறவன் எங்க பக்கத்துல வருவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஒடுக்கிறவன் பட்சத்துல இருந்து எங்களை பார்க்கிற தேவனா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்டில் ஆண்டவரே துதிக்கிறோம். தம்மை பெற்று உத்தம எழுதத்தோடு இருக்கிறவங்க தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமா இருக்குதுன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனா ஆசா கர்த்தரை தேடின நாட்கள்ல அனுகூலமான காரியங்களை, அவனுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணினீர். ஆனா எப்பொழுது உம்மை விட்டு மனுஷனை சார்ந்து கொண்டானோ யுத்தங்கள் நேரிடும் என்று சொல்லி நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் மனுஷனை சார்ந்து நாங்கள் நம்பி மோசம் போய் விடாதபடிக்கு உண்மையே சார்ந்து நாங்க வாழ நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. ஆபிரகாம் உம்மோடு கூட இருந்ததை பார்க்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். தாவீது உம்மோடு இருந்ததை நாங்க பார்க்கிறோம். யோபு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போன நிலைமையிலும் கூட அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேர்ல நம்பிக்கை இருப்பேன்னு சொன்னார். நான் போற வழியெல்லாம் அவர் அறிவார். நான் சோதித்த பிறகு நான் சொத்த பொண்ணா நான் விளங்குவேன் என்று சொன்னார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த சரீரமெல்லாம் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் காணும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த யுத்தமாய் இருதயமாய் ஆண்டவரே இருந்த அந்த யோபனுடைய வாழ்க்கையில அவன் இழந்து போன சத்ரு ஒடுக்கப்பட்ட அந்த ஒடுக்கத்தை எல்லாவற்றையும் நீங்க பார்த்து ஆண்டவரே ஒரு சுத்த பொண்ணாக விளங்க பண்ணி அவன் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையை 2 மடங்கு அவனை ஆசீர்வதித்து நீங்க கனப்படுத்தி உயர்த்தினீங்க என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படி உம்மை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளை நீங்க உயர்த்துகிற தேவனா இருக்கிறதுக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நாங்களும் உண்மையே சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. தாவீதோடு என்னுடைய உண்மையும் என் கிருபையும் அவனை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அது போல எங்களை விட்டு உம்முடைய உண்மையும் கிருபையும் எங்களை விட்டு விலகாதபடிக்கு நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே பலவிதமான போராட்டத்துல, நெருக்கத்துல, வியாதின் மத்தியில இருந்து உம்மை நோக்கி ஆண்டவரை துதிக்கிறோம். பல பிரச்சனைகளோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. அவனுடைய மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீங்க இருதயத்தை பார்க்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அவனுடைய மன விருப்பங்களை நீங்க நிறைவேற்றி ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடவும், சரீர பிரகாரமா இருக்கிற எல்லா பலவீனங்களும்,
எல்லா வியாதி வேதனைகளை இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு சரீரங்களை விட்டு நீங்க அகற்றும்படி நாங்க ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் உமக்காக வாழ்ந்து உமக்காகவே ஜீவித்து உமையே சார்ந்து அவங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் அற்புத அதிசயங்களை நீங்க செய்ய போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்படி கிருபை பாராட்டுங்க, நாமத்தை மையப்படுத்துங்க. இந்த வாரம் முழுவதுமாய் உங்களுடைய பிரசனத்தினாலும் உங்களுடைய மகிமையினாலும் நீங்க ஆட்கொண்டு நீங்க பாதுகாக்கும்படியாய் வேண்டிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசு ரத்தத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒரு அறிவிப்பு, அதுக்கு பிறகு நான் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுவோம். அதனால ஒரு அறிவிப்பு, எல்லாரும் உட்காருவோம். அதனால கடந்த வாரத்தில் நாம் வந்துட்டு சொன்னபடி கடந்த வாரத்தில் நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்க இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியம் வழிநடத்தணும் இன்றும் என்றும் சதாக்காலம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மளிலே நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.